இல்லைன்னா எனக்கு யார் என்ன ஒரு எப்படி தெம்பு கிடைக்கும், ஊக்கம் கிடைக்கும்? கூட 10 பேர் நான் எழுதி கொடுக்கிற வசனங்களை உடனடியாக சுவரொட்டியாக அச்சிட்டு அதை ஒட்டுகிற பணிகளில் தீவிரம் காட்டுவார்கள். கண்ணதாசன் ஒரு தம்பியை காட்டினார் பாருங்க, நரைச்ச மீசையோட நிற்கிறார், யாருன்னு தெரியுதாங்க? சிக்கந்தர் சாவடி ஜெயராம் ஏறி தென்னமரம் ஏறி சுத்தம் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தம்பி. அதை செய்து முடிச்சுட்டு தல்லாகுளம் வருவார். அண்ணன் ஏதாவது வாசகம் எழுதுங்க, நான் போஸ்ட் அடிக்கிறேன். ஏப்ரல் 14க்கு முழக்கங்களை எழுதி தருவது, அண்ணன் செப்டம்பர் 14 அண்ணன் மலைச்சாமி நினைவு நாளுக்கு முழக்கங்களை எழுதி தருவது, சாதி பிரச்சனைகளை ஒட்டி சுவரொட்டிகளை அச்சிட்டு ஒட்டுங்கள் என்று பேருந்துகளில் முதலில் தலித் அரசியலை கொண்டு போய் சேர்த்த இயக்கம். அந்த பணியை நான் தொடங்கி வைத்தேன். அம்பேத்கர் இயக்கங்கள் அதற்கு முன்பு எத்தனையோ இருக்கலாம். சுவரெழுத்து விளம்பரம் செய்கிற பணிகளை தொடங்கி வைத்தேன். நானே போனேன். இரவெல்லாம் வாருங்கள் என்று பெயிண்ட் எடுத்துக்கொண்டு, டப்பாவை தூக்கிக் கொண்டு, பிரஷை எடுத்துக்கொண்டு போய் ரயில்வே சுவர்களில் வெள்ளை அடிக்கிற வேலையை செய்தேன். நானே பிரஷ் பிடித்து புரட்சியாளர் அம்பேத்கர் என்று எழுதினோம். எல்லோரும் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த காலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற அடைமொழியோடு சுவர்களில் முதலில் எழுதியது மதுரை மண்ணில் தான். இரவெல்லாம் இவர்களோடு இருந்துவிட்டு அப்போதே 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் உறக்கம். அப்படியே தூங்காமல் குளித்துவிட்டு பல நாட்கள் அலுவலகத்துக்கு போயிருக்கிறேன். புதூரில் இருந்த தோழர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு, தல்லாகுளம் தோழர்களை அழைத்துக் கொண்டு விடிய விடிய மதுரை சுவர்களில் சுவரொட்டிகளை ஒட்டியிருக்கிறோம். காலை 9 மணி வரையில் தல்லாகுளம் புதூர் பேருந்து நிலையங்களில் நின்று சுவரொட்டிகளை ஒட்டிவிட்டு கையில் இருக்கிற பசையை கழுவிவிட்டு அப்படியே நான் அலுவலகம் போவேன். அங்க போய் உட்கார்ந்து அப்படியே எனக்கு தூக்கம் வரும். ராத்திரிலாம் தூங்க மாட்டீங்களான்னு பக்கத்தில் கேட்பாங்க. தினந்தோறும் தொலைபேசி அழைப்புகள் வரும். அந்த உதவி இயக்குனர் ஆமரவணீஸ்வரன் என்று ஒரு அதிகாரி இருந்தார். ஒரு நாள் கோபத்தில் வந்து என்னை கூப்பிட்டு அவர் டேபிள் இருந்த போனை கழட்டி என் கையில கொடுத்துட்டார். போய் உன் டேபிள் வச்சுக்கோ, உனக்கு நான் என்ன டெலிபோன் ஆபரேட்டரான. மதுரைக்கு வந்தப்ப ஒருத்தரையும் தெரியாதுன்னு சொன்னேன். டிராவலர்ஸ் பங்களா எங்க இருக்குன்னு கேட்ட. இப்ப எவனை பார்த்தாலும் அண்ணன்கிட்ட பேசணும் அண்ணன்கிட்ட பேசணுங்கிறான். மதுரையில் உனக்கு யார் யார் தம்பி, இவ்வளவு தம்பி எங்கிருந்து வந்தான்னு சொல்லி கேட்டார். எல்லாரையும் வரும்போது அந்த கரும்பு ஜூஸ் கடையில் நிப்பாட்டிட்டு வேலையை விட்டுட்டு போய் அங்க நின்று அவங்களோட பேசிட்டு அவங்களுக்கு கரும்பு சாறு வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப வந்து வேலையை பார்ப்பேன். ஆத்திரத்தில் அவர் என்னை தூக்கி கோயம்புத்தூர் அடிச்சிட்டார். இந்த வேலைகளை எல்லாம் அங்கே இருந்து செய்கிறேன். ஒரு இயக்கமாக உருமாறிக் கொண்டிருக்கிறேன் என்பது தெரிந்து 1.5 வருடம் கூட நான் மதுரையிலே வேலை செய்ய. என்னை உடனடியாக கோயம்புத்தூருக்கு பணியிட மாறுதல் செய்து விட்டார்கள். அங்கிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் மதுரைக்கு வருகிறேன். சனி ஞாயிறு 2 நாட்களும் ஊராய் சென்று கொடியேற்றுவது, கூட்டங்களில் பங்கேற்பது, மக்களை திரட்டி ஒரு இடத்திலே அமர வைத்து இரவு நேரங்களில் பேசுவது. மேலூர் வட்டாரத்தில் பல கிராமங்களில் இரவில் மக்களை ஒரு இடத்திலே உட்கார வைத்து பேசுவது. அந்த கிராமங்களில் எல்லாம் அப்போது காந்தி படம் இருக்கும், காங்கிரஸ் கொடி இருக்கும். முதலில் அம்பேத்கர் படம் வைக்க சொல்லி அவரை பற்றி அங்கே பேசி அந்த இளைஞர்களிடையே ஒரு விழிப்புணர்வை நான் ஏற்படுத்தினேன். அப்போதெல்லாம் என் கூடவே வந்த தோழர்களுள் தம்பி பாவரசு ஒருவர். வான் கூப்பிட மாட்டேன். எங்க போனாலும் நான் எங்க போனாலும் என் கூட பஸ்ல ஏறுறது. லாரியில ஏறி போய் கருவனூர் பக்கத்தில் ஒரு ஊர்ல கூட்டத்தில் பேசிட்டு வந்தோம். கருவனூர் தான் நினைக்கிறேன். இங்க இருந்து அழைச்சிட்டு போகும்போது கார்ல வாங்க வாங்கன்னு அழைச்சிட்டு போயிட்டான். இறக்கி விட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் வண்டி இல்லை. கூட்டம் முடிஞ்ச பிறகு ஒரு செங்கல் லாரியில ஏற்றி விட்டாங்க. அங்க வந்து சித்தம்பட்டி வழியா வந்து அந்த லாரியில இறங்கி
அங்கிருந்து நடந்தே வந்தோம். பல கிராமங்களில் அப்படி கூட்டம் பேசிவிட்டு நடந்தே விடிய விடிய போய் விடியற் காலையில போய் அதுக்கப்புறம் அரிசி காய்ச்சி கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு படுத்துருவோம். விடிய காலையில சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி இந்த பகுதியிலே களப்பணி ஆற்றிய போது எனக்கு துணை நின்ற தோழர்களும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில தோழர்களும் தம்பி பாவரசு ஒருவர் தொண்டரணி செயலாளர் என்று நான் பொறுப்பு கொடுத்ததற்காகவே டிசம்பர் 6ஆம் தேதி சிறுத்தைகள் கருஞ்சிறுத்தைகள் அணிவகுப்பு, ஏப்ரல் 14 சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா, இப்படி நான் அறிவிப்பு செய்தேன். உங்களுக்கெல்லாம் கள்ளழகர் தான் நாயகர், அவர் ஆற்றிலே இறங்குகிறார். எங்களுக்கு அம்பேத்கர் தான் நாயகர், அவருடைய பிறந்த நாள் தான் எங்களுக்கு சித்திரை திருநாள். இப்படி ஒரு புது கோணத்தில் அம்பேத்கரை நான் அறிமுகப்படுத்தினேன். வெறும் அம்பேத்கர் பிறந்த நாள் என்று இல்லாமல் சித்திரை திருநாள் என்று அறிவித்து ஏப்ரல் 14 சித்திரை 1 ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை முதல் நாள். எனவே அந்த நாள் எங்களுக்கு சித்திரை திருநாள். இதை அறிவிப்பு செய்து அதன் அடிப்படையில் ஆயிரக்கணக்கானவர்களை திரட்டுவோம். மேலூரில் இருந்துதான் 10க்கும் மேற்பட்ட வண்டிகளோடு தம்பி ஆக்கடரசு வந்து இறங்குவார். அப்போதே 2000 பேர் 3000 பேர் பங்கேற்பார்கள். மதுரை மாநகரத்தில் புதூர், தல்லாகுளம், பந்தல்குடி இந்த பகுதிகளில் மிக அடர்த்தியாக அப்போது தோழர்கள் பங்கேற்பதுண்டு. பிறகு கரும்பாலை, எஸ்எம்பி காலனி, மேலவாசல், மஞ்சள் மேடு இந்த பகுதிகளில் இருந்து தோழர்கள் பங்கேற்பார்கள். பெரும்பான்மையாக மேலூர் வட்டாரத்தில் இருந்துதான் அந்த பேரணிகளில் பங்கேற்பார்கள். அப்போதெல்லாம் நமக்கு நன்கொடை தருவதற்கு கூட ஆள் கிடையாது. ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்காக தொண்டறிக்கை அச்சிட்டு நன்கொடை சீட்டு அச்சிட்டு சில அரசு ஊழியர் சங்கங்களை பார்க்கலாம் என்று நான் முயற்சித்தேன். அப்போது கண்ணதாசன், முடக்காத்தான் பாண்டியன், ஆற்றலரசு, பாவரசு இவர்களெல்லாம் நமக்கு தெரிந்த சிலர் இருக்கிறார்கள் என்று பிராவிடன்ட் ஃபண்ட் அதிகாரிகளை பார்க்க அழைத்து போனார்கள். இந்த பிராவிடன்ட் ஃபண்ட் சங்கத்தை சார்ந்தவர்கள் 1 மணி நேரம் உட்கார வைத்து எடக்கு முடக்காக பேசினார்கள். ஏராளமான கேள்விகளை கேட்டார்கள். மதுரையிலே அப்போதுதான் எனக்கு தெரிந்தது இங்கே சாதி அரசியல் எந்த அளவுக்கு ஆழமாக வேரோடி போய் கிடக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். தலித்துகளுக்குள்ளேயே இருக்கிற பிளவு, இடைவெளி, அரசியல் முரண்கள் சென்னையில் இருந்து எனக்கு தெரியாது. வட மாவட்டங்களில் அதை பற்றி எந்த அடையாளமும் கிடையாது, எந்த அரசியலும் இல்லை, புரியாது. எஸ்சினா எல்லாம் ஒண்ணு, அவ்வளவுதான் தெரியும். மதுரைக்கு வந்த பிறகு இவர்கள் எல்லாம் சந்தித்த போது அவர்கள் கேட்ட கேள்விகளும் செய்த அவமானங்களும் தாங்க முடியாது. 1 மணி நேரம் பேசிய பிறகு அவர்கள் நன்கொடை சீட்டை வாங்கி 5 ரூபாய் நன்கொடை எழுதினார்கள். வெறும் 5 ரூபாய், வெறும் 5 ரூபாய். அரசு ஊழியர் சங்கம், எஸ்சி எஸ்டி எம்ப்ளாயிஸ் சங்கம், இப்படித்தான் அந்த நிலை. சம்பளம் வாங்க செலவு, பாக்கி வைத்த இடங்கள்லாம் சம்பளத்தை கொண்டு போய் கொடுப்பார். கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கும். அவரவர் சொந்த முயற்சியிலே சுவரொட்டிகளை அச்சிட்டு ஒட்டுவார்கள். நான் காசு கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப தொடக்க காலத்து. ஏப்ரல் 14 சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா என்றால் டிசம்பர் 6 கருஞ்சிறுத்தைகள் அணிவகுப்பு. கருஞ்சிறுத்தைகள் தொண்டரணியினர் கருப்பு கருப்பு, பிளாக் அண்ட் பிளாக் போடணும். ஒரு 100 பேராவது நீங்க பயிற்சி கொடுக்கணும். அவங்கள தந்தி அலுவலகத்திலிருந்து அணிவகுப்பா எப்படி மிலிட்டரியில மார்ச் பண்றாங்களோ அந்த மாதிரி அணிவகுப்பா சென்று அம்பேத்கர் சிலை, பாண்டியன் ஹோட்டல் அருகே இருக்கிற சிலையில் மாலை அணிவிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வழிகாட்டுதல். இதை முதலில் முயற்சி எடுத்து செய்து காட்டியவன் தம்பி பாவரசு. ரொம்ப தன்முனைப்புள்ள தோழர். எதையும் அவர் சொல்லணும் அப்புறம் தான் செய்யணுங்கிறதுலாம் கிடையாது. அவனே எடுத்துட்டு செய்வான்.
வேலையை இழுத்து போட்டுக் கொண்டு செய்யக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள், 10 பேர் என்று சொல்லலாம். இன்றைக்கும் கூட வந்து பார்த்து போட்டோ எடுத்துட்டு போற